வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது அதில் ஒரு பசத்தன்மை இருக்கும். அந்த பசத்தன்மை இல்லாமல் எப்படி ஈஸியாக டேஸ்டியாக இந்த வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வெண்டைக்காய் பொரியல் எப்படி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்து பொரிஞ்சதும் ஒரு 20 to 30 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு அது கூடவே 5 to 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஜாஸ்தி கம்மி கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் அது கூடவே 1/2 கிலோ வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன். வெண்டைக்காவை நாம் கட் பண்ணிட்டுலாம் கழுவக்கூடாது. வெண்டைக்காய் முதலையே நம்ம கழுவிட்டு அது ஈரம் போக நல்லா தொடச்சிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும். அந்த ஆயிலோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெண்டைக்காயிலேருந்து ஒரு வளவளப்பு வர ஆரம்பிக்கும். வெண்டைக்காயிலேருந்து வளவளப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் 2 டீஸ்பூன் புளிச்சாறு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது கூட நான் 4 எக்கு சேர்த்த போகிறேன். 4 எக் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெண்டைக்காவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை போட்டால் அந்த கருவேப்பிலையோட வாசம் அந்த பொரியலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் கடைசியாக போடுறோம். நீங்கள் முதலையே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக வெண்டைக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வெண்டைக்காய் பொரியல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.